கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விசாரணை, மதவாதிகள் முதல்ல விசாரணை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த கட்டம், மிக முக்கியமான ஒரு இடம், இந்த சான்ஹெட்ரின், சனகரிப்பு சங்கம்னு சொல்லுவாங்க. அவங்க விசாரணைக்காக இப்போது ஆண்டவரை சந்திக்க போகிறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 1. விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி, இவர்கள் தான் இந்த சான்ஹெட்ரின் அப்படின்ற 70 பேர் அடங்கிய ஒரு குழு. அதுக்குள்ளே இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும். அவங்களுடைய ஒரே நோக்கம் அதுதான். இவர்கள் தான் அங்குமிங்குமாக சிலராக ஆண்டவர் மீது பொறாமைப்பட்டு, தனக்கு எதிராக இவர் மிகப்பெரிய ஒரு வழியை, ஒரு மார்க்கத்தை தொடங்குகிறார் அப்படின்னு பயந்து கொலை செய்யும் முயற்சிகளை இதற்கு முன்னால் கூட பல முறை இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்பொழுது காலம் நிறைவேறுகிறது, தேவ திட்டம் நிறைவேறுகிறது. அதில் இவங்க கையில் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த சனகரிப்பு சங்கமானது இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரணங்களை அவங்க வச்சுருக்காங்க. இந்த காரணங்கள் ரொம்ப உறுதியாக இருந்தால் மட்டும்தான் ரோம அரசாங்கத்துக்கிட்ட இவங்களால் போகவே முடியும். அந்த காலத்தில் ஒரு சில அதிகாரங்கள் தேவாலயத்துக்கும் தேவாலய நிர்வாகிகளுக்கும் அரசாங்கம் விட்டு கொடுத்துருந்தது. இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, சில மதங்களுக்கு அவங்களுக்கு சில அதிகாரம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு எல்லைக்கு உட்பட்ட அதிகாரம் இருக்கும். அதில் அரசாங்கம் தலையிடாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அரசாங்கம் தலையிடும். அரசாங்கம் அவங்கள கேள்வி கேட்கும், அவங்க அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் நடைமுறையில் நம்ம கூட பார்க்குறோம். அன்றைக்கும் அப்படி தான் இருந்தது. மரண தண்டனை அல்லது ஒருவரை விடுதலை செய்ய வேண்டும் மரணத்திலிருந்துன்னு சொன்னால் அதை ரோம அரசாங்கம் தன் கையில் வச்சுருந்தது, அந்த அதிகாரத்தை. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 1 வசனம் இங்கே கொஞ்சம் தெளிவாக இருக்கும் பாருங்கள். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியர் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆலோசனை சங்கத்தார்னு ஒரு வார்த்தை பார்க்குறோம் இல்லையா, அவங்க தான் இந்த சான்ஹெட்ரின், சனகரிப்பு சங்கம் என்பவர்கள். அவங்க ஒட்டுமொத்தமாக ஏக முடிவாக எடுத்துட்டாங்க, அவரை கொலை செய்ய வேண்டும். இப்போ பிலாத்துக்கிட்ட, கவர்னர்கிட்ட கொண்டு போகிறாங்க. கவர்னர் மாளிகைக்கு போகிறாங்க. சமீபத்தில் கூட இந்த புதிய ஆட்சி தமிழகத்தில் அமைத்த பொழுது ஆளுநர் மாளிகைக்கு அவங்கவுங்க போகிறத பரபரப்பாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஆட்சி அமைக்கிற நேரம் ஆளுநர் ஒப்புதல் தரணும் சில விஷயங்களுக்கெல்லாம். அதுபோல் ஒரு மரண தண்டனைக்காக ஒருத்தரை கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பொழுது நேராக பேரரசன்கிட்ட போகிறதுக்கு முன்னால் ஆளுநரிடத்தில் ஒரு ஒப்புதல் வாங்கணும். ஏன்னா மதவாதிகள் அதனுடைய ஆலோசனை சங்கத்தார் தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இந்த விசாரணைக்கு ஆண்டவர் உட்படுத்தப்பட்டார். அவருடைய கையை கட்டி அவரை ஒரு குற்றவாளி போல, தேச துரோகி போல கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஓரமாக நம்ம நினைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உள்ளம் வேதனையாக இருக்குது. நம்முடைய மனமானது உடைகிறது, நாம் கலங்க வேண்டி இருக்கிறது. அப்போ நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், என்னுடைய பாவத்துக்காக, நான் செய்யும் பாவங்களுக்காகத்தானே அவர் அவ்விதமாக அவமானத்தை, சிறுமையை அவர் அனுபவித்து பொறுமையோடு கூட போகிறார். யோவான் 18ஆம் அதிகாரம் 28 முதல். அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரமனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். இங்கே பிரிட்டோரியம் அப்படின்ற ஒரு வார்த்தை, லாட்டின் வேர்டு அது கிரேக்க சொல்லிலிருந்து வந்த வார்த்தை. அது என்னன்னு சொன்னால் ஆளுநர் மாளிகை என்று தான் அதை சொல்லணும். இங்கே அரமனைன்னு போட்டிருக்கு இல்லையா, அது அரண்மனைன்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான அரசர் இருக்கிற ஒரு அரண்மனை ஞாபகம் வரும் இல்லையா, ஆனால் அது இல்லையா. இது ஒரு நியாய விசாரணைக்காக ஆளுநர் மாளிகையில் இருக்கிற ஒரு விசாரிப்பு மண்டபம். அங்கே தான் இவரை அழைச்சிட்டு போகிறாங்க.
பிலாத்துவோட ஒரு தலைமையகம்னு இதை சொல்லலாம், ஹெட் குவார்ட்டர்னு சொல்லலாம். பிலாத்து இப்பொழுது ஆண்டவரை சந்திக்க போகிறார், அவரை விசாரிக்க போகிறார். பாருங்கள், முதல்ல 1-2 பேர், கொஞ்சம் சிலர், அப்புறம் திரளான மக்கள், ஒரு சங்கத்தார். இப்பொழுது அரசாங்கத்துக்குள்ளே இந்த விஷயம் நுழையுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பாதையில் பொறுமையோடு போய்கொண்டே இருக்கிறார். இன்னொரு தகவல் நம்ம அங்கே பார்த்தோம், 28ஆம் வசனத்தில், தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கிறதற்காக இந்த மதவாதிகள் இருக்காங்கல்ல, ஆசாரியர்கள்லாம், இவங்களாம் அந்த அலுவலகத்துக்குள்ளே போகலையாம். என்ன மாதிரியான தேவனுக்கு பயந்தவர்களாக நமக்கு தெரியுறாங்கல்ல. ஆனால் ஒன்றும் இல்லை, அவர்கள் ஒரு சடங்காச்சாரத்துக்காக உயிரை கொடுக்குறாங்க. அவர்கள் செய்யும் அந்த முறைமைகளுக்காக உயிரை கொடுக்குறாங்க. அது ஒரு வழக்கத்தின்படி தங்கள் பெருமையாக, தங்கள் மேம்பூச்சாக அவர்கள் அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தீட்டுப்பற்றக்கூடாதான் அது உள்ளே போய் நின்னாக்கா. ஏன்னா பஸ்கா நாட்கள் இது ஆக்சுவலாக. யோவான் 18ஆம் அதிகாரம் 29. ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அதனால் என்ன பண்ணிட்டார்னா, பிலாத்துவே வெளியில் வந்து அவர்களை இப்போ வெராண்டாவில் வச்சு பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெளிமுற்றத்தில் அவர்களை வைத்து அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாராம். ஏன்னா அவங்க மதவாதிகள், அவங்க உள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிலாத்துவே வெளியில் வந்திருக்கிறார். ஆளுநரே வெளியே வந்திருக்கிறார். என்ன குற்றம் அப்படின்னு கேட்குறாரு. 30. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். என்ன மாதிரி பதில் பார்த்தீங்களா? சும்மா விசாரிக்கவா வந்தோம், இதை சாப்பிட வந்தோமா என்ன? அந்த மாதிரி ஒரு வெறுப்பின் பதில் சொல்கிறாங்க. குற்றவாளியாக இல்லைன்னா ஏன் இவரை உங்ககிட்ட கொண்டு வரோம்? குற்றவாளி தான். முதல்ல அவர் குற்றவாளி என்பதை எந்த விதத்திலும் இப்படி அப்படியும் அசையாமல் அதை உறுதி செய்கிற ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அவங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கே குற்றவாளியாக நிற்கிறார். 31ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவரையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். பொதுவாக என்ன செய்வாங்க, யூதர்கள் தங்கள் மத வழக்கத்தின்படி நியாயப்பிரமாணத்தின் மீறுதலுக்கு அதில் சொல்கிற தண்டனையை கொடுத்துருவாங்க தான். குறிப்பாக நீங்கள் ஸ்தேவான் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அவனை கல்லால் எறிந்து கொன்றார்கள். அங்கே தேவ தூஷணம், அவன் ஒரு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார். அதில் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக அப்படியெல்லாம் அவங்க மனசில் புரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்து நியாயப்பிரமாணத்தின் விதிபடியாக என்ன பண்ணிட்டாங்க, அவரை கொன்னுட்டாங்க. பொதுவாகவே ஆண்டவர் இயேசுவை கூட கல்லால் எறிந்து கொல்லணுன்றது தான் இவங்களோட பிளான். அவங்க அதை பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனாலும் இந்த விஷயத்துக்கு பின்னால், ஆண்டவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிறது. திரளான ஜனங்கள் பல ஊர்களிலே அவரை அறிந்தவர்களாக இருக்காங்க. அவர் எல்லாருக்கும் போதனை செய்து கொண்டும் இருக்கிறார். அதனால் இவரை ரொம்ப சாதாரணமாக பண்ணிட முடியாது இல்லையா? ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டது அந்த காலம். இதற்கு பிறகு அந்த யூதர்கள் எல்லாம் ரொம்ப கோபமாக, ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த ஒரு சமயம் அது. இயேசு கிறிஸ்துவை விசாரணை கொண்டு போகிறாங்க. அப்போ இருக்கிற கண்டிஷன் சொல்கிறாங்க, மரண ஆக்கினை கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. 32. தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். இதில் என்ன இருக்குது? இதில் என்ன ஆண்டவர் சொன்னது நிறைவேறப் போகிறது? என்னன்னா, புறஜாதியார் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறார், அவர்கள் தான் தண்டனையை நிறைவேற்றுவாங்கன்னு ஏற்கனவே தேவன் ஒரு திட்டம், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். அதை ஆண்டவரும் சொல்லியிருந்தார். பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 32 முதல். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். தாம் இன்னவிதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். அதாவது தான் இன்னவிதமாய் மரிக்கப் போகிறதை அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாராம். இன்னொரு விஷயம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18-19. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும்,
புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். ரொம்ப தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்க போகிறது, தன் விசாரணை எப்படி இருக்கும், யாரிடம் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார், தண்டனையின் நிறைவேற்றம் எப்படி இருக்கும், தண்டனை அல்லது மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், உயிர்த்தெழுதல் வரைக்கும் சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் அவங்க யார் காதிலுமே இது முழுசாக விழுந்திருக்காது, யாருமே பெருசாக எடுத்திருக்கவே மாட்டாங்க. இப்படி தான் நாம் கூட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் முக்கியமாய் சொல்லப்படுகிறத, பிரசங்கத்தில் முக்கியமாக கேட்குறத நாம் காதில் வாங்கி அப்படியே விட்டுருவோம். அதை நமக்குன்னு பர்சனலாக எடுத்துக்காமலே இருப்போம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி கவனிக்கிறோம், அவர் என்ன சொன்னார் என்பதை எப்படி கவனிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு முன்கூட்டியே இன்ன விதமாய் மரிக்கப் போகிறார் என்பதை தெளிவாக சொன்னார். அது நிறைவேற்றம்தான். இந்த பிலாத்துவே தண்டனையை சொல்லணும், ரோம அரசாங்கமே தண்டனையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்களாம். இப்போது பிலாத்து இந்த குற்றச்சாட்டை கேட்டுட்டு மரண தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கணும். ஆனால் பிலாத்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும், மரண தண்டனைக்கு ஏதுவானதானான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 விதமான குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 2வது வசனம். இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் பேரில் குற்றம் சாட்ட தொடங்கினான். நல்லா பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட என்ன மாதிரி சொல்லணும் குற்றத்தை ரொம்ப தெளிவாக, ஏன்னா ரொம்ப அறிவாளிகளே இவங்க, தீமையை பிணைக்கிறது அறிவாளிகள் இல்லையா, சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். பிலாத்து ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி. அவர் இப்போது குற்றச்சாட்டை காதில் கேட்கணும். அவங்கக்கிட்ட இவர் போதனை பண்ணுறாரு, இவர் நிறைய பேர் இவர் பின்னால் போகிறாங்க, இவருடைய போதனையெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு இது எதுவுமே சொல்லலை, இதெல்லாம் இவங்க பேசிக்குவாங்க. தன்னை ராஜாவென்று உடனே சுருக்கணும் இல்லை பிலாத்துக்கு, என்னடா பேரரசர் இருக்கிறார், நாம் அரசாங்கத்தில் ஆளுநராக இருக்கிறோம், இவர் என்னமோ தன்னை ராஜான்னு சொல்கிறாரா, இவர் பின்னால் திரளான மக்கள் போகிறாங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியும். ஆக்சுவலாக இவர் பின்னால் பெருங்கூட்ட மக்கள் போகிறாங்க, இவர் பேச்சை கேட்குறாங்க, ஏதோ ஒன்று புரட்சிகரமாக நடக்குதுன்னெலாம் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவரை கைது பண்ணுறதுக்கு ரோம அரசாங்கத்தின் படை வீரர்களையும் அனுப்புனாங்களா இல்லையா, இவங்களுக்கு தெரியும் தான். சரி, முதல் குற்றம். ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜா தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பார்த்தீங்களா, யூதருக்கு ராஜா, கிழக்கிலிருந்து வந்தவர்கள் ரொம்ப தெளிவாக ஏரோதின் அரண்மனைக்கே சொல்கிறாங்க. அதனால தான் 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை கொலை செய்தார்கள். அந்த அளவுக்கு விஷயம் பெருசு தான், தேசமெல்லாம் பரவிய விஷயந்தான். ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாத்தையும் அதை மறந்துருப்பாங்க. இப்போ புதுசாக இவங்க போயிட்டு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. 3 வகையாக இருக்குது. அது முதல் பாகம் என்ன, இவர் தன்னை ராஜாவாக சொல்லுகிறார். 2வது என்ன, வரி செலுத்த மாட்டேன்றார். ஆனால் ஆண்டவர் வரி செலுத்துகிறவர் தான். மீனினுடைய வாயிலிருந்து காசு இருக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்க, கத்தருக்குரியதை கத்தருக்கு கொடுங்க. கரெக்டாக தானே பண்ணுவார் அவர். இது சும்மா பேச்சு. அடுத்தது 3வது என்ன சொன்னாங்க, எதையோ சொல்லி ஜனங்களை கலகப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அப்படிலாம் அவர் பண்ணுறதில்லை. ஜனங்களை வழிப்படுத்தினார், சீர்படுத்தினார், அவர்களுக்கு ஒரு புதிய நல்ல மார்க்கத்தை சொன்னார், அவர்கள் தேவனை நேசிக்க, சக மனுஷனை நேசிக்க சொன்னார், சமாரிய பேதங்களை எல்லாம் மாற்றினார், ஆண் பெண் தாழ்வு அல்லது அதில் இருக்கிற முரண்பாடுகளை மாற்றினார், சீர்திருத்தம் பண்ணார். சொல்ல போனாக்கா ஆனால் இதை என்னவா மாற்றிட்டாங்க, இவங்களோட வேலை போயிடும் இல்லை, இவங்களோட மொத்த வேலையும் போயிடும் இப்போ. அதனால் கலகம் என்று சொன்னார்கள். மும்முனை குற்றச்சாட்டை ரொம்ப தெளிவாக பிலாத்து கேட்டால் அதை ஒத்துக்கிற மாதிரி, ஆமாம் இவர் மரண தண்டனைக்கு பாத்திரமான் தான் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்பட்டதாக இந்த ஜோடனையை அவங்க பண்ணியிருக்காங்க. மத்தேயு 27:12 முதல். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றஞ்சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். இயேசு தன்னை காப்பாற்றி கொள்ள
தனக்காக டிஃபெண்ட் பண்ண அவர் முயற்சி பண்ணலை. ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அந்த தேசாதிபதி, அந்த ஆளுநருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய விசாரணையை நாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்போ நிறுத்துவோம். இது வரைக்கும் பார்த்ததில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிறுமை நிலைமையை நம்ம கொஞ்சம் யோசிப்போம். நம்முடைய பாவங்களுக்காக இன்றைக்கும் கூட கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் துணிகரமான பாவங்களை தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாக செய்கிறதானால் அந்த விஷயத்தில் மனந்திரும்பணுமா இல்லையா? அம்மாவை வெட்கப்படுத்திடாத, அப்பாவை தலகுனிய வச்சிடாத, குடும்ப கௌரவத்தை எப்படியோ தெருவுக்கு கொண்டு வந்துடாதப்பா சொல்கிறாங்க பார்த்தீங்களா? குறைந்தபட்சம் தானே அது. ஆனால் அது தாய் தகப்பனுக்கு, அந்த குடும்பத்துக்கு உயிர் போகிறதாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்து மனிதனாக வந்து நம் பாவங்களையெல்லாம் சுமக்க வேண்டி எவ்வளவு சிறுமையாக தன்னை தாழ்த்தினார் பாருங்க. அப்போ நாம் பாவத்தை ருசித்து அதை இன்பமாக ஆண்டவரை அசட்டை பண்ணி செய்யலாமா? ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிறுமையை நாங்கள் பார்க்கிறோம். அதை ஆழமாக விவரமாக பார்க்கிறோம். அதனாலே எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் மனந்திரும்பவும் பாவத்தை ஆசையோடு செய்யாதிருக்கவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, பாவங்களை விட்டு ஓய்ந்து நீதியை நேசித்து நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சாத்தானின் சோதனைக்கும் எங்களை விலக்கி ரட்சியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.